அப்போ ஒரு ஒரு ஊருக்கும் இங்கிருந்து போனவங்க பேர் வந்தேறியவர்களா? இது எல்லாம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு தவறான பேச்சை பேசவே கூடாது. ரோட்டில் போய் நின்று குளிச்சா அது அசிங்கம், அவமானம் தானே. ரோட்டில் நின்று குளிக்கிறதுக்கு சமம் தானே. உண்மைதான். நிறுவனமாக நிற்கிறதுக்கு சமம் தானே. இந்த வரலாறை முடிச்சு ஒரு கதை இருக்குது. 500 வருடங்களுக்கு முன்னாடி பாட்டம் முப்பாட்டன்னு பேசுவாங்க. அவருக்கு 5 குழந்தைகள். 5 குழந்தைகளை ஒரு ஊருக்கு அனுப்புகிறாரு. தூத்துக்குடி, தருமபுரி, கும்பகோணம், சென்னை, இப்படி 5 ஊர்களாக பிரித்து அனுப்பும் பொழுது ஒரு ஊர்லேயும் ஒரு பாஷைகள் மாறுது. உதாரணத்துக்கு சென்னையை மட்டும் நம்ம அதை எடுத்துக்கலாம். சென்னையில் தோசைக்கல் இருக்குல்ல, ஆமாம் சார், அதுக்கு முன்ன பேர் வேற. ஓகே. அதுபோல் இப்போ புடைக்கிறாங்கல்ல, அதுக்கு முரன்னு சொல்கிறோம், முன்னாடி வேற. ஓகே. தொட்டிலுக்கு யானைன்னுவாங்க. இப்படி பல பேர்கள் அது இருக்குது. இப்போது அந்த பாஷைகள் குந்து, அப்போ உட்காரு, காண்டு கோபம், எப்படி கம்முனு கடை அமைதியாரு. அதாவது அந்த வார்த்தைகள்லாம் ஒன்று ஒன்றா சொல்லும் பொழுது வார்த்தைகள் மாறுது. சென்னைக்குள்ளேயே 4 வார்த்தைகள் மாறுது. ஓகே. அப்போ பாஷைகள் மாறுவதாக எடுத்துக்கலாமா? தமிழ், தெலுங்கு, தெலுங்குலேருந்து கன்னடா, அப்படியே போனால் கேரளா, இது எல்லாமே பாஷைகள் மாறுது. அப்போ ஒரு ஊருக்கும் இங்கிருந்து போனவங்க பேர் வந்தேறியவர்களா? கிடையாது. இப்போ இவங்க எல்லாம் இந்த 500 வருட கதைகளை எடுத்தாங்கன்னா வேற மாதிரி போயிடும். இருக்கும். கூவத்தில் காலத்தை போட்டு அதுக்கு மேலே நம்ம மெட்ரோ ட்ரெயினை விடுறோம், பறக்கும் ட்ரெயினை வரும், எல்லா விதமான ஊர்களையும் கூவத்தை க்ளீன் பண்ணுறோம். அதை கங்கையவே க்ளீன் பண்ணி போட்டிங் விட்டுட்டாங்க. பீச்சு பக்கத்தில் க்ளீன் பண்ணி அழகுபடுத்திட்டாங்க. ஆனால் இது எல்லாம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு தவறான பேச்சை பேசவே கூடாது அப்படின்றத ஒருத்தரும் முடிவு பண்ணுங்க இல்லையா? கண்டிப்பாக. அப்போ பேசுபவர்கள் தானே கேவலமானவர்கள். உண்மைதான் சார், உண்மைதான் சார். அது மாறணும். இப்போது ஜாதி என்றது ஒரு அழகு. என் வீட்டுக்குள்ளே நான் பேசிக்கலாம், அதை கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. அது உன்னுடைய இது. நம்ம வீட்டில் குளிக்க போகிறோம், பாத்ரூமில் நீ எப்படி குளிப்பண்ணி வெளியில் உள்ளவங்களுக்கு யாருன்னா தெரியுமா? தன் வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியாது. அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறியா, தேய்க்காமல் குளிக்கிறியா, இது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதே இது 4 பேர் முன்னாடி ரோட்டில் போய் நின்று குளிச்சா அது அசிங்கம், அவமானம் தானே. கண்டிப்பாக. அப்போது அது எவ்வளோ பெரிய கேவலம். அப்போது ஒரு முறையும் நம்ம ஜாதியை பற்றியே பேசுகிறோம். ஜாதி ஒழிகன்னு நம்ம சொல்லிட்டு அந்த ஜாதியை பற்றியே நம்ம பேசி அதுக்குள்ளே ஜாதியை விட்டால் லாங்குவேஜ் வந்துடுது. அப்பா அதுபோல் எவ்வளோ கேவலமானது. ரோட்டில் நின்று குளிக்கிறதுக்கு சமம் தானே. உண்மைதான். நிறுவனமாக நிற்கிறதுக்கு சமம் தானே. அதை நம்ம ஏற்றுக்கொள்வோமா? அதை ஒரு முறையும் எதுக்கு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு அவங்க உயர்ந்தாங்க. உயர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் இதையே ஒரு முறையும்
தலித்தினர், அருந்ததியர், அவங்க விஜயநகர பேரரசு, அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்லி இந்த மக்கள் மனசை மாற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுறதுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி நல்ல வேலையை கொண்டு வா, நீ உயர்ந்தவன், உன்னால் முடியும், ஜெயிக்கணும், அப்போ நீங்களே மேலே கொண்டு வரணும். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்களே எப்படி கோடாலி வெட்டுறதுக்கு மரம் துணை போகிறதோ, மரத்தை வெட்டுறதுக்கு யார் துணை போகிறது? மரமே தான் துணை போகுது. அதுபோல் அவங்கள வெட்டுறதுக்கு வேறு யாருமே இல்லையே.